ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் கண்ணன். டைம் வந்து 5:30. கேட்டர்பில்லர் தான் ட்ரை பண்ண போகிறேன். பார்க்கலாம் மாடு தம்பாகலாம். இன்றைக்கி எத்தனை மீன் மாடுதுன்னு பார்த்துடலாம். கேட்டர்பில்லர் லைக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரைக்கு ஃப்ரெண்ட்ஸ் சாயங்காலம் பிடிச்சா ஃபஸ்ட்டு வராது. சாயங்காலம் பிடிச்சா ஃபஸ்ட்டு வராது. ட்ரை பண்ணுங்கள். அடுத்த மீன் ட்ரை பண்ணுறேன். மாட்டான்னு பார்க்கலாம். கேட்டர்பில்லர் தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் கண்ணன். சாயங்காலம் ஒரு 5:30 வந்தேன். ஒரே ஒரு விரல் தான் வச்சுது. சின்ன சைஸு ஒன்றே ஒன்று வச்சுது. இதோட தாங்க இது ரிலீஸ் பண்ணலாம். ஒன்றே ஒன்று தான் மாறிச்சு. ரிலீஸ் பண்ணலாம். ரிலீஸ் பண்ணுற மீன் மட்டும் கிப்பர் போடாமல் இருங்க. ஏன்னா கிப்பர் போட்டிங்கன்னா அது பல்லுலாம் டேமேஜ் ஆகும். அது தீனி சாப்பிட முடியாது. கிப்பர் போடாமல் அப்படியே அவுத்துட்டு ரிலீஸ் பண்ணிடுங்க. உயிரோடு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். ரிலீஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் ஒரு சாயங்காலம் ஒரே ஒரு மீன் மாட்டிச்சு கேட்டர்பில்லரில். நான் யூஸ் பண்ணுறது வந்து பைக்காஷினு ஸ்பின்னிங் ராடு. அதில் தான் யூஸ் பண்ணேன். லுக்கானா பிளாக் மாமா 8 ஃபீட் ராடு பைக்காஷினு. சில பேர் கேட்டாங்க பைக்காஷ் ராடு வந்து ஸ்பின்னிங் ராடில் போட்டு யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஈஸியாக கற்றுக்கலாம். ஒரு 3 மெத்தடு தெரிஞ்சால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ராக் விழும்போது நம்ம இதை அழுத்தினா கரெக்டாக அந்த லைன் சுற்றாமல் நிற்கும். ட்ராக் பண்ண சொல்ல லாக் ஆகிட்டு சுற்றும். அது மட்டும் ஃப்ராக் விழும்போது மட்டும் அழுத்தினா போதும், எல்லாம் லாக் ஆகிடும். லாக் எடுத்துட்டேன். ஃப்ராக் வந்து ஒரு 2 அடி தொங்க விட்டுட்டு கேஸ்ட் பண்ண என்னங்கன்னா அவங்க ஃப்ராக் அங்கே விழும்போது இங்கே அழுத்திடணும். லைனை பட்டனு இங்கே அழுத்திட்டிங்கன்னா நின்றுடும். இப்போ நான் ஃபஸ்ட்டு கேட்ச் பண்ணுறேன். ஃப்ராக் வச்சு இங்கே அழுத்திட்டேன். நம்ம அப்போ ரொட்டேட் பண்ணணும். மீன் அடிச்சதுன்னா ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் வெயிட் பண்ணி அப்படியே அடிங்க. நம்ம லாக் போடுங்க. மீன் அடிச்சதுன்னா ஒரு வெயிட் பண்ணி அடிங்க. ஒரு டைம் மட்டும் கொடுங்க. ஒரு 4 செகண்ட் 3 செகண்ட் வெயிட் பண்ணி அடிங்க. அப்போ தான் மீன் லாக் ஆகும். ட்ராக் டைட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராகு இது மட்டும் ஆடுதான்னு பாருங்கள். லைனு எனக்கு ஆடலை, டைட்டாக இருக்குது. இதில் டைட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இது மட்டும் தெரிஞ்சிங்கன்னா போதும்.
இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுக்கலாம். 0 1லேருந்து 10 வரை வரும். நான் ஃபுல்லாக வச்சுக்கினேன், எனக்கு நல்லா லாங் போகுது. அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. சின்ன ஃப்ராக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். 1ல் வைக்கலாம், 2ல் வைக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி போனீங்கன்னா கொஞ்சம் லாங் போய் விழுகும் நல்லா. நான் ஃபுல்லாக வச்சுக்கினேன். 10 கிராம் ஃப்ராக் தான், நல்லா ஃப்ரீயாக போகுது. இது எனக்கு தெரியாமல் இருந்தது, ஓரளவு கற்றுக்கினேன். இப்போ 2வது கேஸ்டி பண்ணுறேன். அதே மாதிரி தான் லாக் ஓப்பன் பண்ணிட்டேன். பட்டன் தான், இதுதான் பட்டனு ஓப்பன் பண்ணிட்டேன். ஒரு 2 அடி தொங்க விட்டுட்டேன். கேஸ்ட் பண்ணுறேன். நல்லா ஃப்ரீயாக போய் விழுவுது. மறுபடியும் ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிங்க அது லாக் ஆகிடும். நீங்கள் சுற்றினே வாங்க, அதே பொறுமையாக வந்தீங்கன்னா, ஏன்னா மீன் அடிச்சுன்னா ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் வெயிட் பண்ணி அடிங்க. அவ்வளோதான், சீக்கிரம் நீங்களே கற்றுக்கலாம். மெயினாக கேஸ்ட் பண்ணும்போது லைன் மட்டும் இது அழைச்சிருங்க, இதுதான் மெயின். லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை கேஸ்ட் மிஷினு ஸ்பின்னிங் ராடு தாராளமாக ஃபிட் பண்ணலாம். லாங் கேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஸ்பின்னிங் ராடும் போட்டுக்கலாம், பை கேஸ்ட் ராடு போடலாம். ஸ்பின்னிங் ராடில் பார்த்தா தெரியும், ஸ்பின்னிங் ராடு தான். பை கேஸ்ட்டில் வந்து கீழே வரும், ஒரு மாதிரி வரும், விரல பிடிக்கிற மாதிரி. ஸ்பின்னிங் ராடு தாராளமாக யூஸ் பண்ணலாம். கற்றுங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கேஸ்ட் மனசில் அழுத்தினா போதும், ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஒரு நண்பர் கேட்டார், பைக் கேஸ்டரில் ஸ்பின்னிங் மிஷின் போட்டால் போகுமான்னு கேட்டார். போவோம், ஆனால் லாங் போகாது. ஃபஸ்ட்டு 2 கைடு வந்து கொஞ்சம் லாங் இருக்கிறனால உங்களுக்கு ஃப்ரீயாக போகும். ஸ்பின்னிங் மிஷினில் பைக் கேஸ்ட் மிஷின் போட்டிங்கன்னா கொஞ்சம் லாங் கம்மியாக தான் போகும். அப்படி கூட யூஸ் பண்ணி பாருங்கள், லாங் டிஸ்டன்ஸு கம்மியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.